மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம A4 ஷீட்டை வச்சு பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். A4 ஷீட் வந்து ஒரு சிங்கிள் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செய்ய போகிற இந்த பேட்டர்னுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா 2 மார்க்கர் வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். மார்க்கருக்கு பதிலாக நார்மல் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ்லேயே வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்கெட்சு, அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு வந்துட்டு இந்த மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 20 ருபீஸில் வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைன்ஸ் தான் வந்து போட்டுக்க போகிறோம். லைன்ஸில் வந்து 2 கலர் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலரை நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். வயலட் கலரில் அந்த லைன்ஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவு அகலம் வந்து விட்டுட்டு கேப் வந்து விட்டுட்டு வரைஞ்சி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு லைன்ஸ் வந்து அகலம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை லைன்ஸ் கிட்ட வேணும் அப்படின்னா இந்த அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மார்க்கரில் நம்ம வந்து லைன்ஸ் போடும்போது கொஞ்சம் லைனோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒரிஜினல் பேட்டர்ன் பேப்பர்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா நம்ம எடுக்க போகிற கலரையும் நல்ல காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ பிளாக்னா ஒயிட் அப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி. இப்போ வந்து ப்ளூனா ரோஸ் கலர் எடுத்துக்கோங்க. லைட் ப்ளூனாலும் ரோஸ் கலர் நல்லாயிருக்கும். க்ரீனுக்கு வந்து ப்ரௌன் நல்லாயிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து காம்பினேஷன் பண்ணி எடுத்து லைன்ஸ் போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். இந்த லைன்ஸே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக நம்ம போடும்போது அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது லைன்ஸை வச்சு செய்யலாம் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிலே வந்து ஒரு பாக்ஸ் மாடல் வந்து நான் செஞ்சு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து 2வது பேட்டர்ன் பேப்பர் வந்து செய்கிறதுக்கு லைட் ப்ளூவும் அப்புறமா பிளாக் கலர் ஸ்கெட்சும் எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரேண்டமாக ஒரு இடத்துலையும் வந்து டாட் வைக்க போகிறோம். அடுத்து பிளாக் கலர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த கலர் எடுக்கலைன்றதுனால அடுத்து வந்து வேறு கலர்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இன்னொரு 4-5 கலர் கூட நீங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சும்மா டாட் வைக்கிறது தானே, இன்னும் அதிகமாக டாட் வச்சாலும் அதுவும் வந்து ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி தான் இருந்துச்சு. இதே பார்த்திங்கன்னா பெயிண்டில் டிப் பண்ணி டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு கையை வச்சு இப்படி இது பண்ணும்போது அப்படி டாட்லாம் விடும்ல, அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 4 பட்ஸ் வந்து சேர்த்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலரை வச்சு இப்படி டாட் மாதிரி பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து ப்ரௌன் வந்து கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி வச்சேன், அது வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கங்கே கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ப்ரௌனை டிப் பண்ணிவிட்டு ப்ரௌனை வந்து அங்கங்கே ரேண்டமாக வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி ப்ளூவையும் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இதில் வந்து சிங்கிள் பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து செய்யலாம். அதுவும் ஒரு மாதிரி டிசைனாக தான் இருக்கும். இது நம்மளோட 3rd பேட்டர்ன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 4th பேட்டர்ன். இந்த 4th பேட்டர்னுக்கு வந்து நான் ஸ்கெட்சோட பேக் சைடு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பேக் சைடில் பெயிண்ட் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இப்படி நம்ம செய்யும்போது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஒரே கலரில் செய்யணும்னு கிடையாது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பெயிண்ட் எடுக்கும்போது அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வந்து நம்ம அதிகமாக எடுத்தோம்னா ஒரு இடத்துல மட்டும் வந்து அதிகமாக பெயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதே வந்து நம்ம சின்ன ஸ்கெட்சில் செய்கிறதுனால இந்த அளவுக்கு ஹோல் வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கெட்சை வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் ஸ்கெட்சோட மூடியில் கூட நம்ம செய்யலாம். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் கலராக செஞ்சுருக்கேன், இதுவும் அழகாக இருந்துச்சு.
அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பேட்டர்னு. இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டு தான் அது. அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் நம்ம கட் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருந்த அந்த ஷேப் வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். சிசரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹார்ட்டோட பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். இதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹார்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து பேப்பர் மேலே வச்சு நான் வந்து அந்த கேப்பில் மட்டும் லைட்டாக பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஹார்ட்டுங்கிறனால இது வந்து ஈஸியாக இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்கள் ரவுண்டுக்குமே செய்யலாம். இதே மாதிரி 2ஆக வந்து அந்த பேப்பரை மடிச்சுட்டு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் கிடச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த எட்ஜஸ்ஸு அந்த கார்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக அதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் லாஸ்ட்டு பேட்டர்னு. இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா, ஏதாவது நெட்டு கிளாத் இருந்தால் வேணும். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த நெட்டு கிளாத்தை வந்து பேப்பருக்கு மேலே வச்சு பெயிண்ட் அடிக்கனாலும் அடிச்சிடலாம். இல்லை கலர் கலராக கொடுக்குற மாதிரினாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நான் செய்கிற மாதிரி அங்கங்கே கலர் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறத நல்லா வந்து உத்து பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டிசைனாக தெரியும். அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணேன். நெட்டு ஃபேப்ரிக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த பழம்லாம் வந்து ஒரு நெட்டு மாதிரி ஒரு இதில் வந்து கட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த நெட்டில் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப 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 ஈஸி தான். நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 20 ஓட் வந்து வந்திருந்துச்சு. அதில் 75% வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்திருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் அடுத்து நான் அப்லோட் பண்ணுன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு பிளான் என்னென்னா, ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தான் பிளான் வச்சுருக்கேன். 3 டேஸ் வந்து கேப் விழுந்துருச்சு. இன்னுமே வந்து அந்த கேப் இல்லாமல் நான் தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து ஈஸியாக செய்கிற அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.